வெல்கம் டு அனிமி தமிழ் சீரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மை டிசிப்ளின்ஸ் ஒயில் ஹெல்த் சேக் ஆஃப் சீசன் 2 எபிசோட் 8. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் போடுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வளன்னு பேசாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் இந்த சியோசுவான் என்ன இவ்வளோ திமிரா நடந்துக்கிறான். இந்த சியோசுவான் எப்படி நடந்தா எனக்கு என்ன, நம்ம பொண்ணுக்கிட்ட நம்ம பேசுவோம். நீ வந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துலேருந்து ஓடி போயிட்ட. இவ்வளோ நாள் கழிச்சு நீ திரும்பி வந்திருக்கியே! நீ இப்படின்லாம் பேசலாமான்னு சொல்லி அவன் சீனியர் சிஸ்டர பத்தி கேட்குறான். என்னது நான் இந்த வீட்ட விட்டு போம்போது எனக்கு எவ்வளோ வயசுன்னு தெரியுமா? 10 வயசு. நான் அந்த வீட்ட விட்டு நான் ஓடி தான் போனேன். ஆனா நான் எதுக்காக ஓடி போனேன்னு உங்களுக்கு வந்து தெரியுமா? நீங்க என்ன பத்தி எதுவுமே கவலையே படல. நான் இருந்தா என்ன? நான் செத்தா என்ன? என் லைஃப் எப்படி போனா என்னன்னு சொல்லி நீங்க வந்து நெனச்சீங்க. இல்ல அப்படிலாம் நான் ஒண்ணும் நெனைக்கல. நீ வந்து நெனச்சு பாரு. உன்னுடைய மெமரீஸ நீ வந்து மறுபடியும் ரிவைண்ட் பண்ணி பாருன்னு சொல்லி அங்க இருக்கவனும் சொல்லிட்டு இருக்கான். அதே சமயத்துல அங்க ஒரு 3 பேர் வந்துருவாங்க. "ஜூசுவான், இங்க என்ன நடந்துட்டுருக்கு?" அப்படின்னு சொல்லி அங்க இருக்க அந்த குண்டனும் கேட்குறான். "ஏய், இங்க நடக்கிறத பார்க்கும்போது நீ ரொம்ப வருஷம் கழிச்சு உன்னோட வீட்டுக்கு வந்திருக்க போலயே! அப்படி வந்தா ஏன் உங்க அப்பா கூட போய் வீட்டுக்குள்ள உட்காந்து பேச வேண்டியது தானே? இங்க என்ன வெளியில பேசுற?" அங்க இருக்கவன் நெனச்சு பார்க்குறான். உங்க மாமாவ கொன்ன அன்னைக்கே உன்னையும் நான் வந்து கொன்றுக்கணும். உங்க 2வது மாமாவ நான் தான் கொன்னேன்னு சொல்லி அங்க இருக்கவன் சொல்றான். "என்னது நீயா? நீ தான நீங்க ட்ரிக் பண்ணி எங்க மாமாவ வந்து கொன்ன. நான் உன்ன சும்மா விட மாட்டேன்டா. எங்க மாமாவ கொன்னு கண்டிப்பா நான் உன்ன பழி வாங்குவேன்னு" சொல்றேன். "ஏய் நிப்பாட்டு. அவங்க முன்னாடி இப்படிலாம் நீ வந்து பேசவே கூடாது. என்னது போனா போது பொழச்சு போட்டுன்னு சொல்லி பார்த்தா, அதுவும் எங்களவே ஏத்தி பேசுறியா? நீ குடும்ப விதிமுறைகள மீறி நீ வந்து ஓடி போயிட்ட. அதுக்காகவே நான் வந்து உன்ன கொன்றுக்கணும். உன் முன்னாடி இவ்வளோ நேரம் நான் பேசிட்டு இருந்தேன் போனா போதுன்னு. ஆனா நீ இப்ப இப்படி பேசினதுக்காக நீ கண்டிப்பா வருத்தப்பட தான் போற. இந்த இடத்துலேருந்து நீ திருப்பி உயிரோட போக மாட்ட. எனக்கும் ஜூ ஃபேமிலிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அத சொல்லிட்டு போறதுக்காக தான் இன்னைக்கு நான் இங்க வந்தேன். ஜூ ஃபேமிலி பண்ற பிசினஸ்லயும் சரி, ஜூ ஃபேமிலிய பத்தின எந்த ஒரு விஷயங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அவங்களுடைய ரூல்ஸ மதிக்கணும்னு எனக்கு அந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஏன்னா நான் சின்ன வயசுலயே இந்த இடத்துல இருந்து போயிட்டேன். ஜூ ஃபேமிலிய விட்டு நான் எப்பயோ பிரிஞ்சு போயிட்டேன். நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியாதுன்னு சீனியர் சிஸ்டர் சொல்றா. உன்கிட்ட இவ்ளோ நேரம் பேசிட்டு இருந்தோம்ல, அதுவும் வெளியாட்கள வேற என்ன கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி இப்படி பேசுறியா? இவ்ளோ வருஷமா உன்ன உயிரோட விட்டு வச்சிருந்தோம். உங்க மாமாவ கொன்ன அன்னைக்கே உன்னெல்லாம் கொன்றுந்தா நீ இப்படிலாம் வந்து பேசுவியான்னு சொல்லி அந்த குண்டன் கூட இருக்க 2 பேர் பேசிட்டு இருக்கானுங்க. இப்ப வந்து பழச பேசி என்னடா ஆகப்போது? அவ தான் திரும்பி வந்திருக்காள. இந்த இடத்துலேருந்து அவ திரும்பி போகவே கூடாது. அவள இதே இடத்திலேயே வச்சு கொல்லுங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கவனும் ஆர்டர் போடான். சரி வாங்க பார்த்துக்கலாம். நான் தனியா இருக்கேன்னு சொல்லி சண்டை போட வர்றீங்களா? நான் வந்துட்டு ஒரு லோ லெவலா கூட இருக்கலாம். ஆனா என்கிட்ட கோல்டன் எலிக்சர் இருக்கு. உங்கள கண்டிப்பா நான் தோற்கடிப்பேன்னு சொல்லி சீனியர் ஸ்டோரும் அவனோட ஸ்வாட் எடுத்து அவன் முன்னாடி நீட்டுறான். அவனுங்களும் பார்க்குறானுங்க. என்னது வெளியில இருந்து இவ்ளோ நாள் கழிச்சு வந்து எங்களவே தோற்கடிக்கிற அளவுக்கு உன்கிட்ட பவர் இருக்குன்னு நீ வந்து நினைக்கிறியா? இன்னைக்கு நீ சாக தான் போற கண்டிப்பா. உன்னுடைய ஃபேமிலியோட விதிமுறைகள நீ மீறினது மட்டும் இல்லாம, இப்ப எம்பரரவே நீ வந்து எதிர்க்கிறியா? எங்கள எதிர்த்தா உனக்கு யாருமே ஹெல்ப் பண்ண வரமாட்டாங்க. உனக்கு அது தெரியாதா? இந்த இடத்துல நீ சாக தான் போற. அதுவும் உன் வீட்லயே சாக போற. ஜூசிங் பேங்க் இந்த இடத்தெல்லாம் சுத்து போடுங்கடா. இங்கேருந்து யாருமே போகக்கூடாதுன்னு சொல்றான். என்னோட பொண்ண மட்டும் விட்டுருங்க. அவ என்னுடைய வாரிசு. அவள நான் வந்து பார்த்துக்கிறேன். அவ தெரியாம பேசிட்டா. என் பொண்ணோட முகத்த இவ்வளோ நாள் கழிச்சு நான் இப்ப தான் பார்க்குறேன். அவள விட்டுருங்கன்னு சொல்லி அவங்க அப்பாவும் கேட்குறான். என்னடா நீ என்ன முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? நீ சொல்றதெல்லாம் நாங்க கேட்கணும்னு அவசியம் இருக்கா? ஒரு அவசியமும் கிடையாது. இப்பயிலேருந்து இந்த இடமும், இங்க இருக்க எல்லாமே எங்களுக்கு தான் சொந்தம். ஜூகாங்க சேர்ந்த எல்லா பேருமே வந்துட்டு இங்க சுத்து போட்டு இந்த இடத்த நிப்பாட்டிட்டோம். இவ்வளோ நாள் உன்ன விட்டு செஞ்சதே பெரிய விஷயம்டா. உன் பொண்ணு பண்ணதுக்கெல்லாம் நீ தான் வந்து பொறுப்பேத்துக்கிற முடியும். சரியா? உன் பொண்ணு வந்து எங்கள வந்து மதிக்கவே இல்ல. அதுக்காக தான் இந்த இடத்த ஃபுல்லா நாங்க ஆக்கிரமிக்க போறோம்ன்னு சொல்றானுங்க. ஏய் இங்கேருந்து நகண்டனா உன் தலைய வெட்டிருவோம் சொல்லி அவன வந்துட்டு சுத்து போட்டானுங்க 2 பேரு. என்ன எங்க முதலாளி சொல்றேன் உனக்கு கேட்டுச்சுல்ல? உன் காதுல விழுந்துச்சுல்ல? எங்கேயுமே அசையக்கூடாதுன்னு சொல்றானுங்க. என்னடா சொல்றானுங்க? நான் தான் ஹெல்ப்புக்கு வந்து இவனுங்கள வந்து கூட்டிட்டு வந்தேன். கடைசியில என்னடான்னா, இந்த ஜூ ஜிங்பேங்க சேர்ந்தவனுங்கலாம் எனக்கு ஆப்போசிட்டா வந்துட்டு திரும்பிட்டானுங்களா? இவ்வளோ நாள் என் பேச்ச கேட்டுட்டு இருந்தானுங்க. நான் ஒரு முட்டாளா இருந்துட்டேனா, இன்னைக்கு காலையில நான் வந்துட்டு பெரிய முட்டாளாயிட்டேன். எனக்கு வந்து துரோகம் பண்ணிட்டானுங்கன்னு சொல்லி அங்க அவன் பல்ல கடிச்சுட்டு நின்னுட்டு இருக்கான். இங்க என்னடான்னா சீனியர்ஸ்ட்டருமே வந்து அட்டாக் பண்ண தயாரா நின்னுட்டு இருக்கான். ஜூ ஃபேமிலிக்கு வந்துட்டு ஒரு ஆபத்துனா நான் விட்டுட்டு போக மாட்டேன். கண்டிப்பா நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் நானு. ஏன்னா சின்ன வயசுல நான் இங்க தான் வளர்ந்தேன். அவங்களுக்கு லாயலா நான் கண்டிப்பா இருக்கேன். நான் லோ லெவல் தான். ஆனா வந்துட்டு கோல்டன் எலிக்ஸிர் பவர் என்கிட்ட இருக்கு. இத வச்சு இவங்கள நான் கண்டிப்பா தோற்கடிக்க முடியும். இவங்கள நான் ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷன் பண்ணா போதும். இவங்கள நான் ஜெயிச்சிடலாம்னு சொல்லி சீனியர்ஸ்ட்ட அங்க நெனைக்கிறான். அங்க என்னடான்னா ஒரு 3 பேர் நல்லா மாவீரன்ங்க மாதிரி வந்து நின்னுட்டு இருக்கானுங்க. சண்ட போடணுங்கிறதுக்காக. இந்த பொண்ணெல்லாம் நம்ம வந்து அசால்ட்டா அடிச்சிடலாம். அந்த பொண்ணு ஒரு மேட்டரே கிடையாதுன்னு அவனுங்க நெனச்சுட்டு இருக்கானுங்க. அங்க என்னடான்னா நம்ம ஹீரோ வந்து என்ட்ரியா குடுக்குறான். அப்பதான் அவன் கையில ஒரு ஸ்வாட் எடுத்துட்டு நிக்கிறான். சீனியர்ஸ்ட்டரே பார்க்குறாங்க.
நான் இருக்கிற வர சீனியர் சிஸ்டர் யாராலும் தொட முடியாது. ஆமா, நீ யாரு? தேவையில்லாம நீ இங்க எதுக்குடா வந்திருக்க? அதுவும் அவுட் சைடருக்கு இங்க என்ன வேல? போயிட்டு ரெஸ்ட் எடு. இல்லன்னு வச்சுக்கோ, உன் கதைய முடிச்சுருவோம் அப்படின்னு சொல்றான். ஹீரோ கேட்கிற மாரியே தெரியல. அவன் ஆட்களையும் அனுப்பி விட்டான். போய் அவன போட்டு தள்ளுங்கடான்னு சொல்லி. அவனுங்க என்னடான்னா 3 பேரும் ஸ்வாட தூக்கிட்டு வந்து நின்னுட்டு இருக்கானுங்க. அவனுங்க 3 பேரும் ஒரு பேரியர் மாணிக்கு போடுறானுங்க. ஹீரோ ஒரு அட்டாக் விடுறான். அந்த பேரியரே வந்து தனியா உடைஞ்சு போயிருது. ஆனா ஹீரோ அத பார்த்து ஆச்சரியப்படுறான். என்னது இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஷீல்டா? இத வச்சு நம்மளோட அட்டாக்க வந்து இவனுங்க வந்து தடுத்துட்டானுங்களாம். அதுவும் 3 பேரு சேர்ந்து வந்து தடுக்குறானுங்க. இப்படியே பண்ணிட்டே இருந்தா நம்மளுடைய பவர் ரொம்ப கம்மியாயிரும். அவனுங்கள வந்து ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ட் பண்ணி தான் நம்ம வந்து அட்டாக் பண்ண முடியும்னு சொல்லி ஹீரோ வந்து ஒரு யோசிச்சுட்டு இருக்கான். இவங்கள எப்படி வந்து தோற்கடிக்கிறது? இவங்கள தோற்கடிக்கிறது கொஞ்சம் ஈஸி கிடையாதுன்னு. மாஸ்டர் நீங்க சொல்லுங்க நான் என்ன பண்ணணும்னு சொல்லி ஹீரோ கூட இருக்கவனும் சொல்றான். "ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. நான் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணு சீனியர் சிஸ்டர்ன்னு" சொல்றான். "ஜூனியர் பிரதர் உனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையே! நீ வந்து தனியாகியிருக்க. எனிமி பாரு எத்தன பேர் இருக்காங்கன்னு" சொல்லி சீனியர் சிஸ்டர் ஹீரோவ பார்த்து சொல்றா. "எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு" சொல்லி. அங்க இருக்கவனும் பார்த்துட்டு இருக்கான். என்னது அவனுங்கலாம் ஒரே தான் வந்துட்டு அட்டாக்க வந்து தடுக்குறானுங்களாம். இப்படியே போயிட்டு இருந்தா ஜூ ஃபேமிலி அவனுங்க வந்து கைப்பற்றி வருவானுங்களே! கண்டிப்பா நான் எதனாலும் ஒண்ணு பண்ணணும். இப்ப என்ன பண்றது? அந்த ஷீல்ட நம்ம எப்படியோ உடைக்கலாமா? ஆனா இப்ப தான் வந்துட்டு சியாசிவான் வந்து அந்த ஷீல்ட வந்து உடைச்சானே! அதுவும் ஒரே அட்டாக்ல வந்து அத வந்து உடைச்சான். இத வந்துட்டு நமக்கு சாதகமா வந்து பயன்படுத்திக்கணும். ஹீரோ வந்து அட்டாக் பண்ணும்போது, அங்க அவன் திட்டம் தீட்டிட்டு இருக்கான். "ஏய் என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க? அவங்கள வந்து கொல்லுங்க. அவங்கள வந்து உயிரோடயே விடாதீங்கன்னு" சொல்லி அந்த குண்டா இருக்கவனும் அவனுங்கள பத்தி சொல்லிட்டு இருக்கான். "இவங்க இந்த இடத்துல இருந்து போகக்கூடாது சரியா?" அப்படின்னு சொல்லி நல்லா கத்திட்டு இருக்கான். "சரிங்க மாஸ்டர்ன்னு" சொல்லி அங்க இருக்க எல்லாருமே அவன வந்து அட்டாக் பண்ண வந்து ஹீரோ அட்டாக் பண்ண மொத்தமா வந்துட்டு தடுக்குறானுங்க. 2 பேரும் அட்டாக் பண்ணதே ஹீரோவால முடியலையே! எல்லாரும் அட்டாக் பண்ண போறானுங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாட்டா! பாய்.